ஒரு பெர்ஃபெக்ட்டான 3 BHK வில்லா பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக 16க்கு 17 ஸ்பேசிஸான லிவிங் ஹால், 10க்கு 17 மெஷர்மெண்ட்ல கிச்சன் கம் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோர்ல 8க்கு 12 ஒரு ஸ்பேசிஸான பெட் வித் அட்டாச்டு டாய்லெட்டோட இருக்கு. ஹை சீலிங் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் வழியா மேலே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு கம்ப்ளீட்டாக கிரானைட் கொடுத்து மேலே வந்ததுமே 16க்கு 16 கிங் சைஸில் ஒரு பெட்ரூம், அது போக 10க்கு 17 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட்டோட இந்த வீடு வேற லெவலில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு நல்ல அட்ராக்டிவான கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரே வித் ப்ரௌன் கலரில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேச்சுரல் ஸ்டோன் பேட்டர்னில் வர மாதிரி டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ப்ரொஜெக்ஷன் ஒர்க் வந்து எல் டைப்பில் பண்ணி கொடுத்து சூப்பராக வந்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் நீட்டாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப் இல்லாங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கார்டனிங்காக தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக காம்பவுண்ட் வாலுக்கு டெக்ஸ்சர் பட்டி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் கேட் நல்லா ஹெவி டியூட்டி MS கேட்டில் HPL சீட் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே 11க்கு 22 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான கார் பார்க்கிங் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா ஷெட் பேக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ராப் டிசைனில் போர்ட்டிகோலேயே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சுற்றியுமே வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் தாராளமாக போயிட்டு ஓரளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே வந்து நமக்கு ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஜலமூலையில் போர்வெல் சம்ப் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு தெற்கு பார்த்த பிளாட்டில் கிழக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டீ குட் ஃப்ரேமில் டீ குட்டில் மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷனல் டைப்பில் டபுள் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்துமே 16க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்பேசிஸான லிவிங் ஹால் பார்த்துட்ருக்கோம். ரைட் சைடில் ஃபுல்லாகவே நமக்கு கம்ப்ளீட்டாக வால்பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் வந்து டபுள் லேயரில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி டபுள் லேயரில் பண்ணி கொடுத்து ப்ரொஃபைல் லைட் சுற்றியுமே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சாண்டிலியர் லைட் அமைச்சிருக்காங்க. அது போக ஸ்டெப்ஸ் ஏரியா கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் பேஸ் யூனிட்டோட அமைஞ்சிருக்குதுங்க. ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு PVC பேனலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் 10க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. தனியாக செப்பரேட்டாக வால் கொடுத்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் டைனிங்கை. ஸோ கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக கம்ப்ளீட்டாக மாடுலர் கிச்சன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓவர் ஹெட் யூனிட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு பேஸ் யூனிட்ஸ் அமைச்சிருக்காங்க. கட்லரி யூனிட்ஸ், ஆயில் புல் அவுட், அது போக டேபிள் டாப்க்கு வந்து கம்ப்ளீட்டாக கிரானைட் லே பண்ணி SS வந்து சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனி டேப் கனெக்ஷன், ஆரோ வாட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உடன் பேட்டர்னில் வர மாதிரி கிச்சனில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பூஜா யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக இப்போ நம்ம பார்த்துருக்கிறது டைனிங் ஸ்பேஸுங்க. இதில் வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் கார்னர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து நமக்கு வீட்டோட வடக்கு பக்கம் ஒரு டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் வால் ஏரியா ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வீட்டோட ஜலமூலையில் வந்துட்டு போர்வெல் சம்ப் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், கிச்சன் கம் டைனிங் அண்ட் ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்குள்ளே என்ட்ரானதுமே லெஃப்ட் சைடில் வந்து இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 12 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து லெஃப்ட் சைட் வால் ஃபுல்லாகவே வந்து வால்பேப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு அட்டாச்சு டாய்லெட் வந்து ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வெஸ்டர்ன் கிளாஸட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. புக்கிங் பண்ண உடனே வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துட்றாங்க. ஹை சீலிங் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது தான் இந்த வீட்டோட ஒரு மேஜரான அட்வான்டேஜுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட்டும் ரைஸரும் வந்து டைலும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. SS மெட்டீரியல் 304ல் SS வந்து ஹேண்ட் ரைல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூம் ஏரியாலேயும் மேலே வந்து கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ப்ரொஃபைல் லைட், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டைப்பில் வந்து விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் சைஸில் வந்து ஹெட்ரூமில் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. மேலே வந்துமே ஒரு லாபி ஸ்பேஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. ரைட் சைடில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்ச கிங் சைஸில் அமைஞ்ச ஒரு பெரிய பெட்ரூம்ங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. டபுள் டோரில் 2 வார்ட்ரூப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வால் ஃபுல்லாகவே வந்து வால்பேப்பர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்டாச்சு டாய்லெட், அதுக்கு ஆப்போசிட் சைடு வரலாம் அமைச்சிருக்காங்க. இங்கேயும் 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல் லே பண்ணி கொடுத்து வெஸ்டர்ன் கிளாஸட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. வாஷ் பேஷனுக்கான ப்ரொவிஷன் இருக்குதுங்க. வாட்டர் ப்ரூஃபிங் FRP டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமுக்கு வந்து பெட்ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட பால்கனி, ப்ரைவேட் பால்கனிக்கு போகிற டோருங்க.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரயில் வந்து நமக்கு எஸ்எஸ்ல அமைச்சு கொடுத்து டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா துடிலூர் டு கணுவாய் போகிற மெயின் ரோட்டு மேலேயே லொக்கேட் ஆகிருக்குதுங்க. யுவபாரதி பப்ளிக் ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ஒரு 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ மேலே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து 10:17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் நமக்கு லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட், டபுள் டோரில் ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ 3/4 வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் வந்து ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கிளாஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்து சிங்கிள் வால்க்கு மட்டும் டார்க் கலரில் வந்து டைல் லே பண்ணி கொடுத்து நான்ஸ்கிட் டைல் வந்து ஃப்ளோரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக ஷவர் கனெக்ஷனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் மெயின் ரோட்டுக்கு பக்கமாக துடிலூர் சரௌண்டிங்ஸில் உங்கள் சர்க்கிளில் யாராவது வீடு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட லிங்க் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. தடாகம் ரோட்டில் வரும்போது இந்த வீடு வந்து ரொம்ப க்ளோஸராக வந்து அமைஞ்சிருக்குங்க. தடாகம் ரோட்டுக்கு க்ளோஸராக இருக்குது, மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு க்ளோஸராக இருக்குதுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி யுவபாரதி பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. அந்த கணுவாய் போகிற மெயின் ரோட்டு மேலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஆன் ரோடு வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கொடுத்து மேலே ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா நீட்டாக பேரப்பட் வால் வந்து ரைஸ் பண்ணி கட்டி கொடுத்துருக்குறாங்க. அது போக வந்து தனியாக வந்து நமக்கு ஓவர் ஹெட் டேங்க்காக பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே தான் வந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக வந்து டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுற்றியுமே நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனுக்குள்ளே இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த வீட்டோட பில்டர் இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து 1.2 crore வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாருங்க. கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் வீடு பார்த்துட்டு இருந்தாங்க, கொஞ்சம் ப்ரீமியமாக பார்த்தாலும் சரிங்க, இல்லை பட்ஜெட் கம்மியாக பார்த்தாலும் நம்மக்கிட்ட வந்துட்டு வீடு வந்து அவைலபிள் இருக்குங்க. கண்டிப்பாக நம்ம சேனலோட லிங்க் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க, இல்லை எங்களோட காண்டாக்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடு 1.2 crore வருதுங்க. இதை விட ஜாஸ்தியான பட்ஜெட்டில் கொஞ்சம் முன்னாடியே வேணாலும் எங்கிட்ட இருக்குதுங்க. இல்லை இதை விட கம்மியான பட்ஜெட்டில் எனக்கு வந்து ஒரு பிலோ 60 பிலோ 70 ரேஞ்சில் நான் வந்து பார்க்குறேன், துடிலூர் க்ளோஸராக பார்க்குறோம் அப்படின்னாலும் எங்ககிட்ட வந்து பட்ஜெட்டில் வீடு இருக்குங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு 2.25 சென்ட்டில் 2200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஜிஎன் மில்ஸ்லேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதோட பட்ஜெட் 1.3 crore வருதுங்க. டியூப்ளெக்ஸ் டைப்பில் 2 கிங் சைஸ் பெட்ரூம் அமைஞ்ச ஒரு சூப்பரான வீடுங்க. ஸோ இதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1.25 crore ஒரு வீடு இருக்குங்க. இந்த வீடு ஜிஎன் மில்ஸில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. 4.2 cents லேண்ட் ஏரியாவில் 2700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. 16x16 கிங் சைஸில் 2 பெட்ரூம் டபுள் கார் பார்க் பண்ணுற மாதிரி நல்ல பார்க்கிங் ஸ்பேஸோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஜிஎன் மில்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 10 minutesல இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இதனுடைய பட்ஜெட் 1.75 crore. இந்த வீட்டோட ப்ரைஸ் ஜஸ்ட் 70 lakhsங்க. துடிலூர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 3.5 kilometerல செங்காலிபாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டில் நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த வீடுங்க. 2.1 cents லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 2 மாஸ்டர் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் 16x16 ஹால் 10x10 பெட்ரூம் ஒன்று 10x10 ஒரு கிச்சன் ஒன்னோட இந்த வீடு வேற லெவலில் சேலுக்கு வந்துருக்குதுங்க. இதனுடைய ப்ரைஸ் 70 லட்சம் மட்டும்தாங்க. 2.5 cent லேண்ட் ஏரியாவில் 1800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் துடிலூர் பக்கத்தில் என்ஜின்ஜிஓ காலனியில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இதுவும் ஹை சீலிங்கில் வந்து 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப் இல்லைங்க. இதனுடைய பட்ஜெட் 90 lakhs வருதுங்க.